வேர் சிகிச்சைன்னு ஒன்று பொதுவாக டென்டிஸ்ட் பண்ணுவாங்க. அது பல்லில் சொத்தை வரும்போது பண்ணுவாங்க. யாருக்கு அது கண்டிப்பாக தேவை? இப்போ இன்விசிபிள் டூத் அலைனர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே அந்த பல் எத்து பல்லாக இருக்குது, சரியாக அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னா கிளிப்புன்னு ஒன்று முன்னாடி தெரிகிற மாதிரி போடுவீங்க, ரப்பர் பேன் போட்டு ஒரு டைட் வைப்போம், அதான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஆனால் இன்விசிபிளாக அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளாஸ் மாதிரியே ஒன்று பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் டாக்டர்? நாக்கு வடிக்கிறதுக்கு ப்ராப்பரான மெத்தட் எது? சில பேர்லாம் கையாலேயே அப்படியே வடிக்கிறாங்க. எது கரெக்டான மெத்தட் டாக்டர்? மவுத் ஸ்மெல் வரும் சில பேருக்கு. நார்மலாக இருக்கும்போது அவங்களுக்கே சில நேரத்தில் தெரியாமல் இருக்கும். மற்றவங்க அதை பக்கத்தில் போகும்போது அவங்களுக்கு ஸ்மெல் தெரியும். சில நேரத்தில் அவங்களாலே அதை உணர முடியும். நமக்கு வாய் நாறிக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மவுத் ஸ்மெல் எதனால் வருது? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அது அந்த மாதிரி அது வந்து காஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிலாம் பண்ணும்போது காஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலான்றதுக்காக அப்படி பண்ணுறீங்களா, இல்லை உள்ளே போகிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போது ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட், இந்த வேர் சிகிச்சைன்னு ஒன்று பொதுவாக டென்டிஸ்ட் பண்ணுவாங்க. அது பல்லில் சொத்தை வரும்போது பண்ணுவாங்க. யாருக்கு அது கண்டிப்பாக தேவை? எந்த லெவலுக்கு அந்த பல்லில் சொத்தை இருக்குது அப்படின்னா அதை பண்ண ஆரம்பிப்பீங்க? இதோட அடிஷ்னலாக இன்னொரு கொஸ்டின் நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ரூட் கேனால் பண்ணுறது உள்ள அந்த டென்டல் பல்ப்பு இதெல்லாமே குறைஞ்சி எடுத்துடுறாங்க. அங்கே உள்ள அந்த நர்வ்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அங்கே லிம்போட்டிக் நர்வ்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் எடுத்துறதுனால ஃபியூச்சரில் அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்கும்போது பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு பல்லுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டாக, உண்மையாகவே ரூட் கேனால் பண்ணுறது கரெக்டாக, இல்லை ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்கும் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பண்ண மாட்டோம். எப்பொழுதுமே வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்கிறது போல் நம்ம ஒரு பல்லில் சொத்தை வராமல் தடுக்கிறது தான் எப்பயுமே பெட்டர். வராமல் தடுக்கிறது எப்படி? நம்ம 2 டைம்ஸ் ப்ரஷிங் பண்ணோம், ஃப்ளாசிங் பண்ணோம், பல்லு இடுக்கில் உணவு துணுக்குகள் சேராமல் பார்த்துட்டோனாலே பல்லில் சொத்தை வராமல் நம்மளால் தடுத்துட முடியும். சரி, அதை நம்ம தடுக்காமல் விட்டுட்டோம். அப்போ அடுத்த நிலைமை என்னென்னா, லேசாக கருப்பாக ஆரம்பிக்குது, கொஞ்சோண்டு சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்குது, அந்த பல்லில் கூச்சம் வலி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வெறுமனே ஃபில்லிங்னு சொல்லுவோம். பல்லை லேசாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சிமெண்ட் வச்சு அடைச்சிரும், பல்லு கலர்லேயே மாறிடும், திரும்ப அதில் சொத்தை இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் நம்ம வந்துட்டு ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ யாருக்கு ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக போய் பல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு, பல்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர், அந்த லேயரில் போய் எப்போ இன்ஃபெக்ட் ஆகி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் டெட்டாக மாறுதோ, செத்துருச்சோ, அப்போ தான் நம்ம ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பண்ண சொல்லுவோம். இந்த ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலோட்டமாக இருக்கிற சொத்தையை மட்டும் எடுக்காமல் அந்த கெட்டுப்போன பல்ப் எல்லாத்தையும் கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, திருப்பி எதுவும் சாப்பாடு துணுக்குகளோ இல்லை கிருமிகளோ உள்ளே போகாத அளவுக்கு அந்த குழாய் மொத்தத்தையும் நம்ம அடைச்சிடறோம், சீல் பண்ணிடுறோம். ஸோ தட் வெளியிலேருந்து எந்த இன்ஃபெக்ஷனும் உள்ளே போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சீல் பண்ணுறோம். இதுதான் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ். இப்போ இந்த ரூட் கேனால் பண்ண பிறகு திருப்பி இன்ஃபெக்ஷன் வருமானா வாய்ப்பு இருக்குது. எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மொத்தமாக தான் அடைச்சிட்டோமே அப்படின்னாலும், நம்ம ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பல்லோட வேர் நுனி வரைக்கும் தான் நம்மளால் க்ளீன் பண்ணி அடைக்க முடியும். பட் ஏற்கனவே இந்த சொத்தை பரவுனது வேரை தாண்டி சிலருக்கு சீழ்கட்டியாக இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ரூட் கேனால் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணுனா கூட அந்த சீழ்கட்டிங்கிறத நம்மளோட பாடி தான் ஃபைட் பண்ணும், நம்மளோட இம்யூனிட்டி தான் ஃபைட் பண்ணி அந்த சீழ்கட்டியை மொத்தமாக இல்லாமல் ஆக்கணும். அது 90% பீப்புளுக்கு ஆக்கிடும். ஏன்னா நம்மளோட இம்யூனிட்டிக்கு அந்த பவர் இருக்குது, அந்த சீழ் வந்துட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு. ஆனால் சிலருக்கு அந்த சீழ் வந்துட்டு திருப்பியும் இன்ஃபெக்ட் ஆகி திருப்பியும் வந்துட்டு சீழ் வச்சு வலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்துட்டு இந்த ரூட் கேனால் பண்ணதுனாலங்கிறது கிடையாது, ஏற்கனவே அந்த சொத்தை ரூட்டை தாண்டி வெளியில் போனதுனால இருக்கும். இதை தாண்டி ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாக்க, அதை சரியாக பண்ணலை அப்படின்னாக்கா ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க, இல்லை சரியாக அடைக்காமல் விட்டுட்டாங்க, இல்லை எக்ஸஸாக ஃபில் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா அது எரர். அந்த மாதிரி எரர்ஸ்னால ப்ராப்ளம் வருமானு கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் ரூட் கேனாலே பண்ண வேண்டாமா, ரூட் கேனால் பண்ணால் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ரீசன் என்னென்னா, நம்மளோட நேச்சுரல் பல்லு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வாய்க்குள்ளே வச்சுக்க முடியுமோ, காப்பாற்றி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பெட்டர். ஏன்னா இந்த பல்லை எடுத்துட்டோம், இது வலி கொடுக்குது, வேறு ஆப்ஷனே இல்லை, ரூட் கேனால் பண்ணலாம், இல்லைனா பல்லை எடுக்கலாம், 2 தான் ஆப்ஷன் வலியை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு. அப்போ பல்லை எடுத்துட்டோம்னா வேற என்ன ஆப்ஷன்னா புது பல்லு கட்டுறது தான். நீங்கள் அதிகபட்சமாக செலவு பண்ணி 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி கூட நீங்கள் பல்லு கட்ட முடியும். ஜிர்கோனியா இம்ப்ளான்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணி கூட பல்லு கட்ட முடியும். அப்படி கட்டுனா கூட நேச்சுரல் பல்லுக்கு ஈடாக அது வரவே வராது. ஏன்னா நீங்கள் கடிக்கும்பொழுது அந்த பல்லில் இருக்கிற ஃபீல், அந்த பல்லு வந்துட்டு ஒரு லிகமெண்ட் மூலமாக எலும்பு கூட சேர்ந்துருக்கும், அது வந்துட்டு ஒரு அமுங்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் கடிக்கும்பொழுது அந்த பல்லு ஒரு 1 மில்லிமீட்டர் கீழே அந்த மாதிரி அமுங்கும். ஸோ அப்படி அமுங்கும் போதுங்கிறது உங்களுக்கு கடிக்கிற ஃபீல் எல்லாம் கிடைக்கும். செயற்கையான பல்லில் அந்த இது வரவே வராது. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் நம்ம ரூட் கேனால் பண்ணி ஒரு பல்லை ப்ரொலாங் பண்ண முடியுமோ, பல்லை எடுக்காமல் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம்.
ஒரு ரூட் கெனாலோட லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10-15 வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு நான் பார்த்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ வரைக்கும் பிரச்சனை கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஏன் நம்ம அந்த பல்லை வந்துட்டு தேவையில்லாமல் எடுக்கணும்? ஸோ அவங்க இப்போ நீங்கள் இந்த ஃபாரினில் எனக்கு ஒரு வீடியோ காமிச்சிங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பல்லை எடுத்துட்டு செராமிக் இம்ப்ளான்ட் பண்ணலாம், அதாவது ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்ட். ஏன்னாக்கா இந்த ரூட் கெனாலுங்கிறது டெட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ உள்ளே வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட்டுங்கிறது என்ன, உயிரோடு இருக்கா இல்லையா? அதுவுமே ஃபாரின் பாடி தான். ஸோ அப்போது அவங்க வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. பட் அது தேவையில்லை. நமக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வெல் ரிசர்ச்டு ஒன். அதில் ரிசர்ச் பேப்பர்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு ரூட் கெனால் பண்ணால் அதோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும், அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கைட்லைன்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணால் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஒரு வரப்பிரசாதம். இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து லைட்டாக பல்ல ஒரு கருப்பாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது பூச்சி வரதுக்கான ஆரம்பம். அது வலி கொடுக்குதோ கூச்சத்தை கொடுக்குதோ இல்லையோ டாக்டரை போய் பார்த்துறது பெட்டர்னு சொல்கிறீங்க. வலி கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். அப்படி இல்லாமல் வலி வரட்டுமேனு வெயிட் பண்ணிங்கன்னா சின்ன கேவிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி ஃபில்லிங் பண்ணணும். நல்ல குவாலிட்டி ஃபில்லிங் பண்ணணும்னா கூட 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அது வலி வரட்டுமே நம்ம ஏன் இப்போ போய் பண்ணணும்னு தள்ளி போட்டுகிட்டே போகிறீங்கன்னாக்க அது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். க்ரௌன் போடுற மாதிரி இருக்கும். க்ரௌன்னாக்க ஒரு நல்ல குவாலிட்டி க்ரௌனு நல்ல லேபில் கொடுக்குறோம். இது எல்லாமே காஸ்ட் ஆட் ஆகும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 15,000 வரைக்கும் கூட ஆகும் ஒரு ரூட் கெனால் பண்ணி கேப் போடணும்னாக்க. 500 ரூபாயில முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் 15,000 ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுட்டு டென்டிஸ்ட் வந்துட்டு எனக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டாக அது முடிஞ்சிடும். இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நான் நம்ம ஆஃபீஸ்லேயே பசங்கள்லாம் கேட்டேன். நிறைய பேர் வந்து பல்லில் எனக்கு கருப்பாக இருக்குது, ஆனால் எனக்கு வலிக்கலாம் இல்லை, அதனால நான் சும்மா இருக்கேன்னாங்க. அவங்கள்ட்ட நான் இதே விஷயம் தான் சொன்னேன், அப்படி இருக்கக்கூடாது போய் காட்டுக்குன்னு. அதை ஒரு தடவை உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் கேட்டேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது பல்லில் கருப்பாக இருக்குது அப்படின்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள். வலிக்கணும் கூச்சம் வரணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் உடனே பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பேசும்போது அந்த இது ரூட் கெனால் பண்ணுறது ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டாக்டர் ஆகும்? என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும்? பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே வந்துட்டு செத்து போன மரம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உலர்ந்து போய் மடித்து மக்கி உடைய ஆரம்பிக்குது இல்லையா? அதே போல் தான் இப்போ இந்த பல்லுக்குங்கிறது உள்ளுக்குள்ளேருந்து நரம்பு வந்துட்டு ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு இருந்தால் தான் ஸ்ட்ராங்கான பல்லாக இருக்கும் லைஃப் லாங்க்கு. இப்போ அந்த நரம்பு கெட்டு போயிடுச்சு, சொத்தை வந்து நரம்பு அழுக வச்சிருச்சு. அந்த அழுகி போன நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அடைச்சிருக்கோம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ ரத்த ஓட்டங்கிறது அதுக்கு சைடுலேருந்து வருதே தவிர உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய மெயினான ரத்த ஓட்டங்கிறது கட் ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்லோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே வரும். நம்ம அது மேலே கடித்து மென்று சாப்பிட்டுட்டே இருக்கோம். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கும் நம்ம அது மேலே நல்ல ஹார்டாக கடித்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்போ அதில் மைன்யூட் கிராக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகிட்டே வரும். அப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பல்லே உடையிறதுக்கு கேப்பு போட்டிருந்தாலும் கேப்போடு சேர்த்து மொத்த பல்லும் உடையிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இல்லை கேப்பு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம், ஃபிட் பண்ணதுக்கு அடியில் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம், ஃப்ளாசிங் பண்ணாமல் வச்சுருக்கோங்கும் போது அடியில் சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்கும். அது அந்த பல்லுக்கு அடியில் திருப்பி சொத்தையை உருவாக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாகவும் பல்லு உடையிறதுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் முன்னாடியே சொன்னது போல் ஏற்கனவே சீழ்கட்டி இருந்துச்சுன்னா அது செகண்டரி இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணி வேற தாண்டி ஒரு சீழ்கட்டி மாதிரி உருவாக்கும், வலி வரும். அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வரக்கூடிய ப்ராப்ளம். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் ரூட் கெனால் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு. ஏன்னா பல்லு உடஞ்சிருச்சுனாக்கா அதை ரூட் கெனால் பண்ணி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி வேற தாண்டி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஒரு அளவுக்கு மேலே பெருசாக போயிடுச்சுன்னா ரூட் கெனாலில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வேற ஆப்ஷனே இல்லை, பல்ல எடுக்கலாம்னு சொல்லுவோம். எடுத்துட்டு வேற ஏதாவது அந்த செராமிக் அந்த மாதிரி பல்லு வச்சுக்கலாம். டாக்டர், இப்போ இன்விசிபிள் டூத் அலைனர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே அந்த பல்லு எத்து பல்லா இருக்குது, சரியாக அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னா கிளிப்புன்னு ஒன்று முன்னாடி தெரியிற மாதிரி போடுவீங்க, ரப்பர் பேன் போட்டு ஒரு டைட் வைப்போம், அதான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஆனால் இன்விசிபிளாக அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளாஸ் மாதிரியே ஒன்று பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் டாக்டர்? ஏன் கேட்குறேன்னா, இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு கிளிப் போடும்போது கிளிப்பை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 8 மாதம் அந்த மாதிரி அவங்களோட பல்லு எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி போடுவீங்க. எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு கம்பி கொடுத்து அந்த எலும்பெல்லாம் திரும்ப ஒன்று சேர்றதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்குள்ளே திரும்ப பல்லு வெளில வந்துடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுவீங்க. இந்த இன்விசிபிலிட்டி தலைநர் போடும்போதும் அந்த மாதிரி உள்ள ஒரு கம்பி கொடுப்பீங்களா மொத்தமாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமும்? இது மூலம் எப்படி சரி பண்ணுது? ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்க்க, அது எப்படி அதை டைட் பண்ணுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. எப்படி பண்ணுது, அது எப்படி நடக்குது? இப்போ நீங்கள் நார்மல் கிளிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லு மேலே ஒவ்வொரு பல்லுலேயும் கிளிப்பு போட்டிருப்போம், அது மேலே ஒயர் போடுவோம்.
இந்த ஒயர் என்ன ஷேப்புக்கு வரணும், பல் என்ன ஷேப்புக்கு வரணுங்கிறது இந்த ஒயர் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஒயர் வந்துட்டு பல்லை பிடிச்சி வெளியில் இழுக்கிறதோ அல்லது உள்ளே தள்ளுறதோ பண்ணும்பொழுது பல் எல்லாமே வரிசைக்கு வர ஆரம்பிக்கும், இது நடக்கும். பட் இன்விசிபிள் பிரேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ்டாக முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணிவிடுவோம். பல்லை வந்துட்டு 3Dயில் ஸ்கேன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு சாஃப்ட்வேர் மூலமாக இப்போ இருக்கிற பல் இப்படி இருக்குது, 15 நாள் கழித்து இந்த பல் எப்படி இருக்கணுங்கிறத இன்னும் கொஞ்சம் நகர்ந்தா எப்படி இருக்கும், அதுலேருந்து 15 நாள் கழித்து நகர்ந்தா எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு 15 நாளைக்கும் அந்த பல் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கணும், ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு 15 நாளைக்கும் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோல்டு கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் ட்ரே வரும். ஸோ இப்போ நம்ம ஒரே ட்ரே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செட் ஆகாது. இப்போ நம்ம இந்த ட்ரே போடுறோம், அது ஒரு 15 நாளைக்கு அந்த பல்லு மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பல்லு டிசைடு பொசிஷனுக்கு நகர்ந்த போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரே லூஸ் ஆகிடும். அப்போ இதை எடுத்துட்டு அடுத்த ட்ரே போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 15 நாளைக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் ட்ரேஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்டலாக நம்மளோட பல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போகும். இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக ப்ரீ பிளான்டாக இருக்குங்கிறதுனால ரிசல்ட் நல்லாவே இருக்கும், அதில் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்த கொஸ்டின் கேட்டிங்க, நம்ம ரீடைனர், நீங்கள் சொன்னதுக்கு பேர் ரீடைனர்னு சொல்லுவோம், உள்ளுக்குள்ளே ஒரு கம்பி மாதிரி வைக்கிறது. அந்த உள்ளுக்குள்ளே கம்பி மாதிரி வைக்கிறதுங்கிறது இப்போவே அந்த கிளிப்பு போடுறதுக்கே யாரும் பெருசாக பண்ணுறது இல்லை, ஓகேங்களா. எக்ஸப்ஷனல் சில கேசஸுக்கு ரீடைனர் தான், அந்த லிங்குவல் ரீடைனர் தான் கொடுத்தாகணுங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே இந்த இன்விசிபிள் பிரேசஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரியே தான் ரீடைனர்ஸும் கொடுக்குறோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு ஃபுல் டைம் போட்டிருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் நைட்டு மட்டும் போட்டுக்கலாம், பகல்லாம் நம்ம போட்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எதுக்காகனா நம்மளோட போனை புது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அந்த போன் புது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பல்லு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு மாடிஃபை ஆகிடுச்சுன்னா திருப்பி பல்லு நகராது. ஸோ அதுக்கு இட் வில் டேக் மினிமம் 1 year to 1.5 year. நம்ம ரீடைனர் கொடுக்குறோம், பேஷண்ட் வந்துட்டு 3 மாதம் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்துட்டு எதுவும் நகர்ற மாதிரி தெரில, நான் விட்டுட்டேன்னு சொன்னாங்கன்னா பல் எல்லாமே திரும்ப நகர்ந்து வந்துடும். அப்போது இது 1 மாதத்துலையோ, ஏன்னா இப்போ நம்ம பல்லை நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுதுன்னா அதை புது பொசிஷனில் செட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அதை மிஸ் பண்ணிவிட்டு நான் 1 மாதம் போட்டேன் ரீடைனர், எனக்கு கொடுத்தாங்க கழட்டி மாட்டுற செட்டு, அப்புறம் விட்டுட்டேன், எனக்கு போர் அடிச்சிச்சு விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண ட்ரீட்மெண்ட் மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும், திரும்பவும் பல்லு பழைய பொசிஷனுக்கே போயிடும். ஸோ அப்போ அந்த ரீடைனர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம், அது இன்விசிபிள் பிரேசஸாக இருந்தாலும் அதே ரூல் தான். எனக்கு இன்னொரு முக்கியமான டவுட், இப்போது நார்மலாக ஆரம்பத்தில் இப்போ நம்ம எதுக்கு இந்த மாதிரி இன்விசிபிளை நோக்கி போகிறோம் அப்படின்னா, முன்னாடி இந்த கிளிப்பு போடுறது பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்றதுக்காக தான் போகிறோம். ஆனால் நான் ஒரு டென்டிஸ்ட்டை பேசினேன், அவங்க ஆரம்பத்தில் வந்து உள்ளுக்குள்ளே அந்த கிளிப்பெல்லாம் போடுவீங்களாம், அப்படி தான் டாக்டர், அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ முன்னாடி போடும்போது அது இன்விசிபிளாக இருக்கிறதுக்கு சில கிளிப் இருக்குது, அது அந்த மாதிரி அது வந்து காஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிலாம் பண்ணும்போது காஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலான்றதுக்காக அப்படி பண்ணுறீங்களா, இல்லை உள்ளே போகிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது பேர் வந்துட்டு லிங்குவல் பிரேசஸ்ன்னு சொல்லுவோம், உள் பக்கமாக போடக்கூடிய பிரேசஸ். அதோட டெக்னிக்கே வேறு. இப்போ நம்ம வெளியில் போடுற ப்ராக்கெட்டையே எடுத்து உள்பக்கமாக ஒட்ட முடியாது, அதுக்குன்னு தனி ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அது எகெயின் அது காஸ்ட்லியான ஒன்று தான். அது நீங்கள் வெளியில் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லியான ஒன்று தான். பட் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னாக்க, அதில் வந்துட்டு நம்மளால் ஒர்க்கிங் எஃபிஷியன்சி இருக்குல்ல. இப்போ வெளியில் பார்த்தோன்னாக்கா நம்மளால் ஈஸியாக ஒரு லைகேஷர் பண்ண முடியும், ஒரு ரப்பர் பேண்டை மாற்ற முடியும், ஒரு டைட் பண்ண முடியும், எது வேணால் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே குனிஞ்சு உங்களால் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அதில் டிசைர்டு டார்க்கை கரெக்டாக கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து கரெக்டான பொசிஷனில் அதை ஒட்டுறதுலேருந்து ஆரம்பித்தே ப்ராப்ளம் தான் அது. ஸோ ரொம்ப ஸ்கில் நீடடாக இருக்குது அதுக்கு. ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய ஷார்ப் மார்ஜின்ஸ் எல்லாம் இப்போ இங்கே வெளியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு பபிள் கம் மேலே ஒட்டி வச்சா கூட அது குத்தாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். கம்ஸில் குத்துது, சீக்கில் குத்துதுன்னா அந்த மாதிரி பார்த்துக்க முடியும். பட் உள் பக்கத்தில் உங்களால் அது மாதிரி எதுவுமே ஒட்டி வைக்க முடியாது. ஏன்னா நாக்கு இருந்துகிட்டே இருக்குது, நாக்கு பேசிக்கிட்டே இருக்கும், கழண்டு வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது நாக்கில் குத்தி குத்தி புண்ணாக்கிட்டே இருக்கும் அது தொடர்ந்து. ஸோ அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாகவும் இருக்கும், வெளியில் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக தான் இந்த லிங்குவல் பிரேசஸ்ங்கிறது இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல. நிறைய பேர் பண்ணுறதில்ல டாக்டர், இல்லை சுத்தமாக அது பண்ணுறதே இல்லையா டாக்டர்? ஆல்மோஸ்ட் யாரும் பண்ணுறதில்ல, எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்பொழுதுக்கு பண்ணுறதில்ல. சரி டாக்டர், இப்போது நம்ம நார்மலாகவே ஏதாவது ஒரு கறி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டா குச்சியோ ஊக்கியோ வச்சு குத்தணும்னு தோணும். அப்படி குத்தும் போதே வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி குத்திக்கிட்டே இருந்தால் கேப் வந்துடும், பல்லு வீக் ஆகிடும், அந்த பல்லுக்கு இடையில கேப் அதிகமாகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அந்த அது ஏதோ வாஷ் மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்குது, அதை வச்சுட்டு பல்லுக்கு இடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட்றீங்க. அப்படி இடுக்கில் க்ளீன் பண்ணும்போது எனக்கு இப்போ பல்லு டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கேப்பே இருக்காது. அப்போ நான் கஷ்டப்பட்டு உள்ளே சொருகி க்ளீன் பண்ணணுமா? அது அந்த மாதிரி பண்ணும்போது கேப் விழுந்துராதா? கண்டிப்பாக விழாது. நீங்கள் கேட்குறது ஃப்ளாசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு நூல் இழை போல் இருக்கும்,
அந்த நூலிழையை நம்ம பல்லு இடுக்கில் விட்டுட்டு 2 பக்கத்து பல்லையும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது. இது எதுக்காகன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு பல் இப்படி வரிசையாகவே இருக்குன்னே வச்சுக்கோங்க. நம்ம ப்ரஷிங் பண்ணுறோம். இந்த ப்ரஷ் என்ன பண்ணும், பல்லோட முன் பக்கத்தை க்ளீன் பண்ணும், பின் பக்கத்தை க்ளீன் பண்ணும். பட் இந்த பல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடைப்பக்கம் இருக்கு இல்லையா, இதை நம்மளால் க்ளீனே பண்ண முடியாது. அப்போ கிட்டத்தட்ட 40% பல்லோட சர்ஃபேஸு க்ளீனே பண்ணப்படாமல் இருக்குது. அதுதான் நமக்கு இருக்கிறதுலே பிரச்சனைக்குரியது. ஏன்னா பல்லு இடுக்கில் வரக்கூடிய சொத்தை தான் இருக்கிறதுலே காமனஸ்ட் சொத்தை. கண்டுபிடிக்கவும் முடியாது, வெளியில் தெரியவும் தெரியாது. உங்களுக்கு கருப்பு கலரில் வெளியில் தெரியவும் தெரியாது. அப்போ டைரெக்டாக பல்லு வலி கொடுக்குற வரைக்கும் நமக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ இது வராமல் தடுக்கணுன்னாக்க இந்த பல்லு இடுக்க க்ளீன் பண்ணணும். அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த ஃப்ளாஸ் தான். ஸோ அந்த ஃப்ளாஸுங்கிறது ரொம்ப தின்னான நூலிழை தான். அது பல்லுக்கு நார்மலாகவே இருக்கக்கூடிய கேப்புக்குள்ளே போகும். இன்னொன்று, நீங்கள் நினைக்கிற மாதிரி பல்லு வந்துட்டு ரொம்ப ரிஜிடான ஸ்ட்ரக்சரு, நம்ம லேசாக இப்படி தள்ளி விட்டோம்னாக்கா அப்படியே நின்றுக்குங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த பல்லு மொத்தமும் பார்த்தீங்கன்னாக்க பெரியோடான்டல் லிகமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வில் புதஞ்சிருக்கும். இந்த ஜவ்வு மூலமாக இந்த பல்லை உங்களால் லேசாக அசைக்க முடியும். கடிச்சா உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே மைக்ரான்ஸ் கணக்கில் இருக்கும். பட் இந்த பல்லால் முன்ன பின்ன இது எல்லாமே நகர முடியும், ஸ்ப்ரிங் மாதிரி. ஆமாம், எக்ஸாக்ட்லி. இது வந்துட்டு ஃபிசியோலாஜிக்கல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். நமக்கு பல்லில் நார்மலாகவே இருக்கக்கூடிய மூமெண்ட். அப்போ நம்ம இந்த ஃப்ளாஸை உள்ளே கொண்டு போகிறோன்னா அந்த ஃபிசியோலாஜிக்கல் மூமெண்ட்டை தாண்டி இந்த பல்லை தள்ளாது. அதனால நமக்கு இந்த ஃப்ளாஸ் உள்ளே போயிட்டு வர்றதுனாலலாம் கேப் வராது. பட் இதுவே நீங்கள் ஒரு டூத் பிக்கோ ஒரு பின்னோ வைக்கிறீங்கன்னா அந்த பொருள் ரிஜிடான பொருள். ஸோ அந்த ரிஜிடான பொருளை நீங்கள் திருப்பி திருப்பி உள்ளே கொண்டு போகும்போது அந்த ஃபிசியோலாஜிக்கல் மூமெண்ட்டை தாண்டி அந்த பல்லை தள்ளுறீங்க. இது கிளிப்பு போடுற மாதிரி. கிளிப்பு போட்டு நகர்த்தினா பல் எப்படி நகருது? ஸோ அப்போ அது ஃபிசியோலாஜிக்கல் மூமெண்ட்டை தாண்டி நீங்கள் நகர்த்தும் போது தான் அந்த பல்லில் கேப்புங்கிறது உருவாகும். அது வராமல் இருக்கணும்னா இந்த ஃப்ளாசிங் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக கேப் வராது. இப்போது நார்மலாக விளம்பரத்தில் எல்லாத்துலேயுமே பல் வந்து பால் கலரில் வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சுன்னா தான் நல்ல பல், ஹெல்த்தியான பல், வெள்ளையாக தான் பல் இருக்கணும்னு சொல்லி அதையே மென்டலாக நமக்குள்ளே பூத்திட்டாங்க. ஸோ எல்லா காமன் மேனுக்கு அதுதான் இருக்குது. ஆனால் உங்கள் வீடியோவில் ஒரு வீடியோ நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அப்படி வெள்ளையாக இருக்குன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற பல் தான் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் டென்டிஸ்ட்டே ப்ளீச்சிங் பண்ணுங்கள் பல் வெள்ளையாகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது எப்படி டாக்டர் கரெக்டாக ஏற்றுக்க முடியும்? ரெண்டுமே அப்படியே முரணாக இருக்கே. டென்டலில் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங், ஒயிட்டனிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பல்ல பள்ளீர்னு வெள்ளையாக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். இதை பெரும்பாலும் எந்த டென்டிஸ்ட்டும் அவ்வளோ தூரம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அன்லெஸ் அன்டில் யூ ஹாவ் அ ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு ஒரு மேரேஜ் வருது, அந்த மேரேஜில் யூ ஹாவ் டு பி அ ஸ்பெஷல் பர்சன். அப்படிங்கும்போது நம்ம இந்த ப்ளீச்சிங் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னாக்கா உங்களுக்கு அன்னைக்கு பளிச்சுன்னு இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வாழ்நாளுக்கு மெமரியாக அது இருக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ரிலேட்டிவ்க்கு, உங்களோட சிஸ்டருக்கு, உங்களோட பிரதருக்கு யாருக்கோ கல்யாணம் வருது, ஒரு எப்பயோ வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இது பண்ணலாம். பட் ரெகுலர் பேசிஸில் நான் பண்ணிகிட்டே இருப்பேன், 3 months ஒன்ஸு, ஒரு 2 months ஒன்ஸு நான் வந்துட்டு ப்ளீச்சிங் பண்ணிகிட்டே இருப்பேன்னா டெஃபினட்டாக தட் இஸ் நாட் குட் ஃபார் டீத். அது வந்துட்டு பல்லை வந்துட்டு சென்சிட்டிவாக மாற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரெகுலர் பேசிஸில் இதை பண்ணக்கூடாது. நம்ம ஒரு தடவை பண்ணுறோன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் டைம் கொடுக்கணும். பட் 6 மாதத்தில் என்ன ஆகும்னாக்கா உங்களோட டூத் ஃபுல்லாக ரீமினரலைஸ் ஆகிடும், நேச்சுரல் இதுக்கு வந்துடும், ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நான் ரொம்ப ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். அப்போது இந்த மூவியில் நடிக்கக்கூடியவங்க, ஆக்ட்ரஸ்ஸு, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரெகுலராக அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வெனீர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு பல்லு மேலே ஒட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வெள்ளை கலர்லேயே செஞ்சு பல்லு மேலேயே ஒட்டிடுறது. நீங்கள் பெரும்பாலுமான நடிகர்கள் கூட சிலர் பேர் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெனீர்ஸ் ஒட்டிடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அடிக்கடி அவங்க ப்ளீச்சிங் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அது பல்லு கலர்லேயே அப்படியே ஒயிட்டிஷாகவே இருக்கும். அவங்களுக்கு ஸ்மைல் எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும். இப்போ தான் டாக்டர் இந்த ரகசியமே தெரியுது. பல்லு எப்படி இவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பல்லு வெள்ளையாக இருக்க ஹீரோஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் அந்த மாதிரி ஆசைப்படாதீங்க. சரி டாக்டர், இந்த ப்ளீச்சிங்கிறது எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது கெமிக்கலை வச்சு மொத்தமாக பல்ல வெள்ளையாக மாற்றலாம்? டெஃபினெட்லி அது வந்துட்டு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். அது நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு கெமிக்கல் தான் அது. பட் அது பல்லு உள்ளே வந்துட்டு பல்லை அரிக்காது. அது பல்லுக்குள்ளே டிபியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிபியூல்ஸ்க்குள்ளே, ஆமாம், டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ளே உள்ளே போயிட்டு நேசன் ஆக்சிஜன் சொல்லுவோம். அது உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை எடுத்து நுர மாதிரி பொங்கி வர்ற மாதிரி அது. ஸோ அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியில் எடுக்கும். பட் அதனால் அந்த டியூபியூல்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு பல்லு. இன்னொன்று, இப்போ டியூபியூல்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் போயிட்டு ரொம்ப கலரான ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே பல் வந்துட்டு கலர் டவுன் ஆகும். ஸோ ப்ளீச்சிங் பண்ணாக்க அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்குன்னு ஃபாலோ இருக்குது, ப்ராப்பர் ப்ரஷிங் அதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்குன்னு பேஸ்ட் கொடுப்போம். அது அந்த ப்ளீச்சிங்கிறது கிளினிக்லேயே முடிஞ்சிடறது இல்லை, வீட்டில் போயிட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ தான் அது வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். டாக்டர், இப்போ நாக்கு வழிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நாக்கில் நிறைய அழுக்கு செய்யும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அப்படின்னா ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் அந்த ப்ரஷ்ஷுக்கு பின்னாடியே ஒரு இரும்பு மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு அதை வச்சு தான் வலிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அது ரொம்ப இதாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்கும், டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் உடச்சிரும், அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அந்த ப்ரஷ்ஷுக்கு பின்னாடியே ஒரு மாதிரி லைனிங் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு அதை வச்சு செய்யலான்னாங்க. அப்புறம் ப்ரஷ்ஷோட அந்த பிரிசல்ஸையே வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் வந்து இது கரெக்ட் தான், இதை வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த தகர மாதிரி உள்ளதையே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாக்கு வலிக்கிறதுக்கு ப்ராப்பரான மெத்தட் எது? சில பேர்லாம் கையாலேயே அப்படியே வலிக்கிறாங்க. எது கரெக்டான மெத்தட் டாக்டர்? நாக்குக்கு என்ன கேட்டால் ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷில்ஸை வச்சே பண்ணலாங்கிறது தான் நான் சொல்லுவேன். நான்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமானதில் பண்ணணுன்னாக்க ரப்பரில் இருக்கக்கூடிய டன் ப்ரஷ்ஷுங்கிறது அவைலபிள் இருக்குது. ஒரு சிலிக்கான் மாதிரி இருக்கும், அது பிளாஸ்டிக்லேயே வந்துட்டு கொஞ்சம் ரிஜிட், கொஞ்சம் சாஃப்ட் பிளாஸ்டிக்காக இருக்கும் அது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களால் க்ளீன் பண்ண முடியும். பட் இந்த மெட்டல் ஸ்க்ரேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அன்லஸ் அன்டில் உங்களோட டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலருக்கு ரெக்கமெண்டேஷன் அது பண்ணுவோம். ஓரல் த்ரஷ்ன்னு சொல்லக்கூடியது, ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நாக்கில் ஃபுல்லாக வந்துட்டு வெள்ளையாக படிஞ்சிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்களுக்கு சிலருக்கு டென்டிஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு இந்த மெட்டல் ஸ்க்ரேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே வந்துட்டு ப்ரஷ்ஷோட பின்பக்கத்தையோ அல்லது ப்ரஷில்ஸையோ வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணாலே போதுமானது. டாக்டர், இப்போது ஒரு சிலருக்கு பல்லோட முனை இருக்குல்ல, அந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளெல்லாம் தெரிகிற மாதிரி. ஆனால் பல்லு அதுக்கு கீழே கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்பரன்சி எதனால் வருது? இப்போ எனக்குலாம் கூட அந்த கீழ் பல்லுக்கு மேலே பார்த்தா முனை மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது எதனால் வருது? அதனால ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அது எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு பல்லில் 3 லேயர் இருக்கும். உள்ளுக்குள்ளே நடுவில் இருக்கிறது பல்ப்புங்கிற லேயர், அதுக்கு மேலே இருக்கிறது டென்டின்ங்கிறது லேயர். இந்த டென்டின் லேயர் கொஞ்சம் எல்லோஷாக ஸ்ட்ராங்காக ஒப்பேக்காக இருக்கும். ஒப்பேக்கன்னா அந்த சைடு இருக்கிறது வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் தான் பார்த்தீங்கன்னா எனாமல்ங்கிற லேயர். இந்த எனாமல் தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் லேயர். பட் அதே நேரத்தில் இதுதான் பல்லுக்கு ஒயிட் கலரை கொடுக்கக்கூடிய லேயர். சிலருக்கு இந்த எனாமலோட திக்னஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ இந்த எனாமலோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பல்லு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுதான் கிளாஸி அப்பியரன்ஸை கொடுக்கறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு வெளிச்சத்தில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த ஒளி பல்லுக்குள்ளே ஊடுருவி அந்த டென்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளில வரும்போது தான் பல்லோட கலருங்கிறதே தெரியுது. ஸோ நம்ம க்ரௌனுன்னு ஒன்று பண்ணுறோம்ல, செயற்கையாக பண்ணுறோம்ல, ஸோ அந்த செயற்கையாக பண்ணும்பொழுதுல அவ்வளோ தூரம் நேச்சுரல் லுக்கிங் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாம் தான் பார்ப்போம். அந்த ஒளி ஊடுருவுதா, அது உள்ளே போயிட்டு வெளில வர்றது கரெக்டாக வருதா, ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் தான் பார்ப்போம். ஸோ அது நேச்சுரல் பல்லில் அவ்வளோ தூரம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம். நமக்கு பல்லுனாக்கா வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், பட் அப்படி இருக்காது. ஆமாம், அது ஒவ்வொரு ஷேடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது வேறு வேறு இதில் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போது மவுத் ஸ்மெல் வரும் சில பேருக்கு. நார்மலாக இருக்கும்போது அவங்களுக்கே சில நேரத்தில் தெரியாமல் இருக்கும், மற்றவங்க அதை பக்கத்தில் போகும்போது அவங்களுக்கு ஸ்மெல் தெரியும். சில நேரத்தில் அவங்களாலே அதை உணர முடியும், நமக்கு வாய் நாறிக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மவுத் ஸ்மெல் எதனால் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த பேட் பிரெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமானது, ரொம்ப முக்கியமானதுன்னாக்க நமக்கு பல்லில் சேரக்கூடிய அழுக்குகள், காரைகள், அதுதான் வந்துட்டு நான் சொன்னது போல் கம்ஸை வீங்க வைக்கும், எலும்பு தேய்மானம் உருவாக்கும், அந்த எலும்புக்குள்ளே போயிட்டு பாக்டீரியாஸ் பயங்கரமாக ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே காமனஸ்ட்டு, இருக்கிறதுலே வந்துட்டு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஸ்மெல்லு இதுதான். அப்போ இதுக்கு நம்ம ஜென்ரல் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து க்ளீனிங் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தேவையாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொத்தைப்பல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சொத்தையில் சாப்பாடு உள்ளே போய் தங்குது. நம்ம இதை என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும் மேலோட்டமாக ப்ரஷ் பண்ணிடுறோம், உள்ளுக்குள்ளே மாட்டின சாப்பாடு அப்படியே இருக்குது அப்படின்னா அது 2 நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும், உள்ளுக்குள்ளேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி, நம்ம வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ளே சாப்பாடை வச்சுட்டோம், 2 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே சொத்தப்பல் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்மெல் வரும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட நாக்கு. ஏன்னா ப்ரஷிங் கூட எல்லாரும் பண்ணிடுறாங்க, பட் நாக்கை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத யாருமே பண்ணுறதில்ல. பெரும்பாலும் வந்துட்டு நாக்கை க்ளீன் பண்ணாமல் விட்டுறாங்க. நாக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடு பள்ளமாக அப்படியே வரி பள்ளங்கள் போல் நிறைய இருக்கும். அதுக்குள்ளே எல்லாம் நமக்கு உணவு துணுக்குகள் இருக்கும். அந்த உணவு துணுக்குகளை செரிக்கிறதுக்கு பாக்டீரியாஸ் அவ்வளோ தூரம் இருக்கும். இதை நாம் சரிவர க்ளீன் பண்ணலை அப்படின்னாக்க இந்த நாக்குலேருந்து பேட் பிரெத்து கண்டிப்பாக வரும். இதை தாண்டி உள்ளே போனோம்னா தொண்டையில் டான்சில்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டான்சில்ஸுங்கிறது நம்ம உணவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் அது கம்மி பண்ணுறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு. அதில் பாக்டீரியாஸ் நிறைய வாழ ஆரம்பிக்குதுன்னா டான்சிலர் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் கல் மாதிரி சின்ன சின்னதாக வரும், அதன் மூலமாக ஸ்மெல் வரும். அதை தாண்டி உள்ளே போகிறோன்னா தான்
குடலில் புண் இருக்கிறது, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுன்னு சிஸ்டமிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதன் மூலமாக ஸ்மெல் வர்றது. ஸோ இந்த மாதிரி பேட் பிரெத்துக்கு ஒவ்வொரு லேயர்லையும் நமக்கு வந்துட்டு காரணங்கள் இருக்குது. அது ஒன்று வேறு ஸ்மெல் வரும். ஸோ ஒரு டென்டிஸ்ட்டை போகிறீங்கன்னாக்க அவங்களால கண்டுபிடிக்க முடியும் எந்த மாதிரி ஸ்மெல் வருது, இதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது. ஸோ எப்பொழுதுமே நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க அதை ஈஸியாக சரி பண்ணிடும். சரி டாக்டர், இப்போ இந்த மாதிரி ஸ்மெல்லாம் வரும்போது ஒரு பர்சனுக்கு என்ன தோணுன்னா, அந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம், அப்பப்போ வாயை டக்குன்னு குப்பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா அந்த ஸ்மெல்லை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் அப்படின்னு தோணும். மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது கரெக்டாக? ஏன்னா அதுவுமே கெமிக்கல் தான், அதை போட்டு கொப்பளிக்கும் போது உள்ளெல்லாம் சுருக்குலாம் குத்தும். அது கரெக்டாக? அப்படி கரெக்டு தானா? யார் எந்த மாதிரி மவுத் வாஷை யூஸ் பண்ணலாம்? மவுத் வாஷுங்கிறது ரொம்ப ஓவர் ரேட்டட்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு மவுத் வாஷ் வந்துட்டு ரெகுலராக இருக்கணும், காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணோன்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. பெரும்பாலும் டென்டிஸ்ட் யாரும் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் இந்த இதில் இருக்கிற டிவியில் இருக்கிற ஆட்ஸை பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு டெய்லி மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா மவுத் வாஷ் வந்துட்டு ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுறது போல் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸும் அது சேர்த்துக்கொள்ளுது. அதே மாதிரி அது எரிச்சலை உண்டாக்கும், ட்ரைனஸை க்ரியேட் பண்ணும். ஸ்பெஷலி ஆல்கஹால் இருக்கக்கூடிய மவுத் வாஷஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுத்தில் இருக்கக்கூடிய சலைவாவோட செக்ரிஷனே கம்மி பண்ணி ட்ரைனஸை உருவாக்கும். அதுவே வந்துட்டு பேட் பிரெத்துக்கு காரணமாகும். எவ்வளோக்கு எவ்வளோ மவுத் வந்துட்டு ட்ரை ஆகுதோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ எது வந்துட்டு நம்ம இது ஒரு சொல்யூஷன் நினைக்கிறோமோ அதுவே வந்துட்டு ப்ராப்ளமாகவும் மாறும். ஸோ மவுத் வாஷ் எல்லாரும்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அன்லஸ் அன்டில் உங்களோட டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெக்கமெண்டட் மவுத் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. ஓகே டாக்டர், சூப்பர் டாக்டர். எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவாக உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். பார்த்துங்க நேர்களே, இது வரைக்கும் டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுனீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட வரதே நீங்கள் தவிர்த்தலாம். முதல் முறையாக நான் எப்படி சொல்கிறேன், உங்கள்கிட்ட வரதே தவிர்த்தலாம். ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு சொல்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி டாக்டர். நன்றி.